முத்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு நினைக்கிறாருங்க. ஒரு ஜோடியை சேர்த்து வச்சிடணும். இந்த பணத்தால் பிரிக்கக்கூடாது, இந்த ஜாதியால் பிரிக்கக்கூடாது, மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லாமல் அவங்களோட காதலை சேர்த்து வைக்கணும்னு முத்து வந்து போராடிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ இதுக்கு நடுவில் இந்த சிந்தாமணியும் அவங்க புருஷனும் இல்லாத ஆட்டங்கள் எல்லாமே ஆடிக்கிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க என்னவே ஆட்டம் ஆடினாலும் நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கும்னு முத்து ரொம்பவே உறுதியாக இருக்காருங்க. முத்து மட்டும் உறுதியாக இருந்தால் போதுமா அப்படின்னு தான் முத்து யோசிச்சுக்கிட்டே இருந்தார். மீனாவும் உறுதியாக இல்லை, அண்ட் மீனாவோட அம்மாவும் உறுதியாக இல்லை. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே முத்து பக்கம் இழுத்துட்டாருங்க. ஸோ முத்து பக்கம் இழுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரி அப்படின்னு மொத்த குடும்பமுமே பேச ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணாமலையும் சொல்லிட்டாரு, அதாவது முத்துவோட அப்பாவும் சொல்லிட்டாரு, டேய் மகனே நீ போய் பண்ணிடு, இந்த கல்யாணம் நம்ம பண்ணியே வைக்கணும்டா, அவங்கள சேர்த்து வச்சே ஆகணும், நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சொன்னதுக்கு அப்புறமா முத்து சும்மா இருப்பாரா சொல்லுங்கள்? அவங்க அப்பாவே சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அவருக்கு என்னன்னு தடால் புடாலாக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து சிந்தாமணிக்கும் அவங்க புருஷனுக்கும் தெரியக்கூடாதுன்னு எவ்வளோ சீக்ரெட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்ரெட்டாக பண்ணாங்க. அதுதாங்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ யாராலன்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்துவோட அம்மாவால் தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிந்தாமணியை வெறுப்பேற்றணுன்றதுக்காக ஸோ ஒரு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிந்தாமணியை வெறுப்பேற்றணுன்றதுக்காக அவங்க வீடியோ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நின்று. ஸோ வீடியோ பிடிச்சிட்டு அதை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் அவளை வெறுப்பேற்ற போகிறேன், ஸோ அவள் கன்ஃபார்மாக தாலி கட்டுற டைமில் இங்கே வரணும், பெற்றவங்க கன்ஃபார்மாக இந்த கல்யாணத்தை பார்க்கணுன்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்ன உடனே சரி பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாலி கட்டும்போது கரெக்டாக தாலி கட்டினதுக்கப்புறமா தான் வரணும்னு அவங்க பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக உள்ளே வராங்க சிந்தாமணி அவங்க புருஷனும். அண்ட் சிந்தாமணி இந்த மாதிரி கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு காரில் வரும்போதே சீக்கிரமாக போகணுன்னு இந்த பக்கம் கல்யாணம் கிராண்டாக நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லணுங்க. ஸோ ஐயர்லாம் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கல்யாணம் நடந்துக்கிட்டே இருக்குது. தாலி எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த டைமில் கரெக்டாக வராங்க சிந்தாமணி உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு அருவா எடுத்துகிட்டு வர மாதிரி வராங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அவங்க உள்ளே வரும்போது நம்ம ஹீரோ முத்து என்ன பண்ணுறாருன்னா அவங்கள தடுத்து நிப்பாட்டுறாங்க. சிந்தாமணி வராத, அங்கே நில்லு அப்படின்றாங்க. அந்த சிந்தாமணி அது எப்படிரா, நான் இல்லாமல் என் பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா, அதெல்லாம் முடியாது, என் பிள்ளைய நான் கூப்பிட்டு போக போகிறேன், என் பொண்ணை நான் கூப்பிட்டு போக போகிறேன் அப்படின்னு மாற்றி பேசிக்கிட்டு அந்த கல்யாணத்தை அவங்க கண்ணு முன்னாலேயே சிறப்பாக நடத்திடுவாங்கங்க. ஸோ பையன் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்காருன்னு சொல்லலாம், எப்படா தாலி கட்டுவோம் அப்படின்னு. ஸோ அவங்க அம்மா உள்ளே வந்தோடனே இதுக்கப்புறம் நம்ம தாலி கட்ட தாமதிச்சோன்னா ஆகாது, நம்ம சீக்கிரமாக தாலியை கட்டிடலான்னு கட்டி முடிச்சிருவாங்க. அண்ட் முத்து பண்ணக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கல்யாணத்தை பற்றி? அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.